ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டோட நியூ ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஓஎம்ஆர் ஃபார்மெட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் 1 பாருங்கள். பேஜ் 1 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர், கேண்டிடேட்டோட நேம், அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், என்ன போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த சென்டரில் எந்த ஊரில் எழுதிட்டுருக்கீங்க, டேட்டு டைம், இது எல்லாமே இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஆனால் இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், வினாத்தாள் தொகுப்பு, அதாவது கொஷினோட அந்த புக்லெட் நம்பர். நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், புக்லெட் நம்பர் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், ஒரு 8-9 நம்பர் வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்பவே சிம்பிளாக வந்து ஒரு பாக்ஸ், 4 பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4லையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு ரொம்பவே சிம்பிளாக தான் நம்பர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அஸ் யூஷுவல் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதையும் அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணி இந்த புக்லெட்டோட நம்பரை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து இஷ்யூ ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்த்துங்க. கொஷின் பேப்பர் சைடில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. நீங்கள் அஸ் யூஷுவல் 200 கொஷின்ஸுக்குமே இருக்குது, 200 கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து பெருசாக எந்த சேஞ்சும் கிடையாது. அது போக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் ஸ்பேஸ் ப்ரொவைட், எஸ் ஆர் நோ, இது நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து எஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஆர்ம் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகை, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ப்ரொவைடட் அந்த இது இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து எஸ் ஆர் நோ கொடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய ஒரு டிக்ளரேஷன், உறுதிமொழி மாதிரி, நான் வந்து இந்த 2 பக்கத்தையுமே அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அனைத்து விவரங்களும் வந்து குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே வந்து சரியாக இருக்குது. எல்லாம் நீங்கள் படித்து ஓகேங்கிற இடத்துல உங்களுடைய கையெழுத்து நீங்கள் அங்கே போடணும். இவ்வளவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கையெழுத்து, நீங்கள் ஒருவேளை கையெழுத்து போடாமல் விட்டுட்டிங்கன்னா அது செல்லாததாகவே ஆயிரும். ஸோ உங்கள் கையெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பழசில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேலி பண்ணி மாதிரிலாம் நம்ம போட சொல்லியிருப்பாங்க. எத்தனை ஏ எழுதியிருந்தா, எத்தனை பி எழுதியிருக்க, ஸோ அதெல்லாம் டேலி பண்ணி போட சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட்டே இப்போ இங்கே இல்லை. சிம்பிளாக நீங்கள் கையெழுத்து போடணும் அங்கே படித்து பார்த்துட்டு. ஓகேங்களா? இந்த சைடுமே அந்த ப்ரெசன்ட் ஆப்ஷன் அந்த இதே கொடுக்கல, நேராக கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஷின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 200 கொஷின்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் பேலட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி, இந்த 4 ஆன்சரில் ஒன்று கிளிக் பண்ணணும். எதுவுமே உங்களுக்கு சூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஈயை வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். அப்போ தான் இதாகும். ஸோ 200மே ஃபில் பண்ணி முடிச்சுட்டா கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 200 வினாக்களுக்குமே நீங்கள் வந்து ஷேடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அதாவது 200 கொஷினையுமே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ. ஏன்னா இப்போ உங்களுக்கு பதில் 200க்குமே தெரியுதானே அவங்க கேட்கல. ஏன்னா தெரியாத கொஷினாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எந்த ஆப்ஷனும் கொடுக்க விருப்பம் இல்லைனாலுமே நீங்கள் ஈயை தான் சூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எஸ்ஸுங்கிறது தான் கொடுக்குற மாதிரி வரும். ஒருவேளை இல்லை நான் நோ கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை கொஷினுக்கு நீங்கள் இது பண்ணலை. இப்போ 200க்கு நான் வந்து 195 தான், கொஞ்சம் எனக்கு டைம் பத்தலைன்னா ஒரு 195 கேள்விக்கு ஷேட் பண்ணிட்டேன், கடைசி 5க்கு பண்ண முடியலன்னா எத்தனைக்கு நோ, அதாவது பண்ண முடியாதோ அதை அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் நீங்கள் 5னா 5, 10னா 10ன்னு எழுதணும். அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகை, கட்டவிரல் ரேகையை வந்து நீங்கள் இங்கே வைக்கணும். வைக்கலைன்னா உங்களுக்கு 0.5 மார்க் வந்து குறைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது பக்கத்தில் ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஃபஸ்ட்டு விஷயம், கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய பார் கோடு, பிரிண்ட் ட்ராக்கெல்லாம் நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த கோடு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதெல்லாம் தான் பார் கோடும்பாங்க. இந்த சைடில் இருக்க கோடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் நீங்கள் டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் வந்து எப்படி இது பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆப்ஷன்ஸை ஷேர் பண்ணணும். இது உங்களுக்கே தெரியும், டிக் பண்ணக்கூடாது, இன்ட்டு போடக்கூடாது, சின்ன புள்ளி வைக்கக்கூடாது, எக்ஸஸாகவும் போயிடக்கூடாது. சரிங்களா? அதுபோக கீழே வழக்கம் போல் தான் கருப்பு மை பென் மட்டும்தான் பயன்படுத்தணும். பிளாக் பால் பாயிண்ட் வேறு கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாத சிம்பிள்ஸ் அதில் போடக்கூடாது. இர்ரிலவெண்ட்லாம் குறியீடுகள்லாம் வைக்கக்கூடாது.
அதே மாதிரி கையெழுத்து நீங்கள் போடலைன்னா அது வந்து உங்களுடைய விடைத்தாள் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் ஆகாது. அது மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ புக்லெட் நம்பர் கரெக்டாக எழுதணும். தப்பாக எதுவும் பண்ணிங்கன்னா அரை மதிப்பெண் வந்து குறைக்கப்படுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. மொத்த மதிப்பெண்லேருந்து அரை மதிப்பெண் நீங்கள் கைரேகை இதெல்லாம் வைக்கலை அப்படின்னா குறைக்கப்படும்னு இருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து இந்த இடத்துல சைன் வந்து இன்விஜிலேட்டர், அதாவது அங்கே வரக்கூடிய தேர்வு கண்காணிப்பாளர் வந்து கையெழுத்து போடுவாங்க. ஸோ இதுதான் நியூ ஃபார்மேட். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் போட்டித் தேர்வுக்கெலாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கெலாம் தயாராகிட்டு இருக்கீங்க, இல்லை போலீஸ் எக்ஸாம் எதுக்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கண புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா 21 தலைப்புக்கு நம்ம சேனலில் நான் ஓனாக வந்து ரைட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கு வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் அந்த பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இது கொடுத்துருக்கேன், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் அந்த தமிழ் இலக்கணம், நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இலக்கணம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் பை பண்ணி படிங்க. உங்களுக்கு இலக்கணம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.